நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் நீங்கள் வைக்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பாளர் உங்களுடைய உழைப்பால உட்கார வைக்க உறுதி என்று கூறிக்கொண்டு தேர்தல் வேலையை திமுக தான் ஆரம்பிச்சிருக்கு. 3-4 மாதங்கள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய தேர்தல் வேலைகளை தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டோம். எப்படி தேர்தல் வேலையை முதல்ல ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட்லையும் நாம தான் முதல்ல வருவோம் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய கூட்டணி உங்களுக்கு எதிரணியில் இருக்க கூட்டணி பத்தி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. அவங்க கள ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லா நிகழ்ச்சியிலையும் கண்ட நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி. இன்னும் சொல்லப்போனா அதிமுகவுடைய நம்முடைய எதிரில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டம் அவங்க கள ஆய்வு கூட்டத்திலே சொல்றாரு, என்னடா அது நான் கூட்டணிக்கு ஆகன்னு சொன்னா ஒருத்தர் 100 கோடி கேட்கறான், ஒருத்தர் 20 தொகுதி வேணும்னு கேட்கறான், இப்படி பேரம் பேசுறான் அப்படின்னு அவங்க ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நம்முடைய தலைவர் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலில் வெற்றி பெற்று